ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பாசுரம் 27 கூடாரை வெல்லும். இந்த பாவை நோன்பிற்காக ஆண்டாளும் கோபிகைகளும் ஒரு மாதத்திற்கு நெய் உண்ணாமல் பால் உண்ணாமல் அதிகாலையில் எழுந்து நீராடி மை இடாமல் மலர் சூடிக்கொள்ளாமல் கண்ணனுக்காகவே இந்த விரதத்தை அனுஷ்டித்தார்கள். விரதம் முடிந்ததும் இவர்களுக்கு சம்மானம் பரிசு வழங்க வேண்டுமே. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அந்த சம்மானத்தை பிரார்த்திக்கிறாள். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, யாரெல்லாம் பகவானிடத்தில் சேரமாட்டோம் கூட மாட்டோம் என்கிறார்களோ, பகைமை பாராட்டுகிறார்களோ, அவர்களை கூட வெல்லக்கூடிய குணங்களை கொண்டவன் பகவான். ஆனால் கூடுகிறோம் என்று அவனிடத்தில் ஒரு பக்தன் வந்தால் அந்த பக்தனிடத்தில் பகவான் தோற்றுவிடுவானாம். கோவிந்தா என்று ஆண்டாள் அழைக்கிறாள். கோ என்றால் மாடு. மாடு கன்றுகளை மேய்ப்பவர். உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னை பாடுவதற்காக வந்தோம். நீ எங்களுக்கு கைங்கரியம் எனும் பறையை வழங்க வேண்டும். மேலும் இந்த நோன்பிற்காக நாங்கள் பெறும் பரிசு என்னவென்றால், நாடு புகழும் பரிசினால் ஆண்டாள் ஒரு பெரிய விரதத்தை அனுஷ்டித்தாள். அவளுக்கு இந்த சம்மானம் என்று ஊரே போற்றி கொண்டாட வேண்டும். நாடு புகழும்படிக்கு கண்ணா நீ எனக்கு சம்மானம் கொடுக்க வேண்டும். நன்றாக பகவானும் பிராட்டியும் சேர்ந்து அந்த பரிசை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். கைவளையல் தோளில் அணியும் ஆபரணம் தோடு, செவிப்பூ காதின் மேற்பகுதியில் அணியும் ஆபரணம், பாடகம் காலில் அணியும் ஆபரணம் என்று பலவிதமான ஆபரணங்களை ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். ஆடை உடுப்போம். நல்ல உயர்ந்த பட்டு ஆடையை உடுத்திக் கொள்வோம். அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து பாலிலேயே செய்த அக்காரவடிசில் மூடும்படி நிறைய நெய் சேர்த்து, எவ்வளவு நெய் சேர்க்கணும்? முழங்கை வழிவார நாம் அக்காரவடிசிலை கையில் எடுக்கும் போது நெய் கையில் தங்காமல் முழங்கை வழியாக கீழே வழியும்படி இருக்க வேண்டும். கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். இப்படியெல்லாம் நாங்கள் கண்ணனை எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, உந்தன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம். ஆடை உடுப்போம். அதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து
கழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோரம் பாவாய். ஆண்டாள் திருவடிகளே